ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த அமிர்த வேலை நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் நினைவு பண்ணணும், அவர் சொல்கிற மாதிரி, பாபா சொல்கிற மாதிரி எப்படி நினைவு பண்ணணும், அப்படி நினைவு பண்ணால் எப்படி இந்த சொர்க்கம் ஸ்தாபனை ஆகும், சொர்க்கம் யார் உருவாக்குவா, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிராமணர்கள் சீரீஸில் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு கேட்போம். பிராமணன்னாலே ராஜ்ய பதவி மற்றும் பூஜ்ய பதவி அடைகிறவங்க. பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணன் ஆவதுனாலே இப்போ நீங்கள் கணக்கை சேமிப்பதாகும். உங்களோட உள்ள கணக்கு சேமிக்கக்கூடிய டைம் இந்த டைம். ஏன்னா இந்த ஒரு பிறவியில் நீங்கள் சேமிப்பதன் ஆதாரத்தில் தான் 21 பிறவிக்கு பலன் அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, இன்னும் வரக்கூடிய 21 பிறவிக்கு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, 21 பிறவிக்கு மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு இப்போது நீங்கள் பூஜ்ய நிலையை அடைகிறீங்களோ, அதாவது ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகளாக ஆகிறீங்களோ, அந்த கணக்கின்படி தான் அரை கல்பம் பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுக்கு பூஜை நடக்கும். ராஜ்ய பதவி அது ரொம்ப சிரேஷ்டமானதுன்னா, பூஜ்ய சொரூபம் கூட அந்தளவுக்கு சிரேஷ்டமானது தான். அதனால் அதே எண்ணிக்கையில் தான் பிரஜைகளும் உங்களுக்கு உருவாகுவாங்க. பிரஜைகள் தங்களோட ராஜ்ய அதிகாரி விஸ்வ மகாராஜாவை அவங்க தாய் தந்தை ரூபத்தில் அவங்க நினைப்பாங்க. அவங்க எங்களோட அம்மா அப்பான்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க. அதே மாதிரி தான் இந்த பக்த ஆத்மாக்களும் கூட அந்த சிரேஷ்ட ஆத்மாவை இல்லைனா ராஜ்ய அதிகாரி மகான் ஆத்மாவை தன்னோட இஷ்ட தெய்வமாக நினச்சி பூஜை செய்வாங்க. ஆனால் யார் அந்த அஷ்ட ரத்தினத்தில் வருகிறார்களோ அவங்க தான் அந்தளவுக்கு இஷ்டமானவர்களாக மகான்களாக ஆகிறாங்க. உலகத்துக்கே ரொம்ப ரொம்ப இஷ்டமானவர்களாக ரொம்ப ரொம்ப மகான்களாக அந்த அஷ்ட ரத்தினத்தில் வர்றவங்க தான் ஆகிறாங்க. இந்த கணக்கின்படி இந்த பிராமண வாழ்க்கையில் தான் நீங்கள் ராஜ்ய பதவி மற்றும் பூஜ்ய பதவி அடைகிறீங்க. அரைக்கல்பம் ராஜ்ய பதவி அடைகிறீங்க, அதே மாதிரி அரைக்கல்பம் பூஜ்ய பதவியும் அடைகிறீங்க. அந்த அரைக்கல்பம் ராஜ்ய பதவி இந்த சத்தியுகம், திரேதாயுகம், அதுக்கப்புறமேட்டு இந்த துவாபர யுகத்தில் கூட அடைவோம் நிச்சயமாக. அதே மாதிரி பூஜ்ய பதவி கூட இந்த அரைக்கல்பம் நமக்கு கிடைக்குது. துவாபரிகத்தில் இருந்து இந்த கலியுகம் இறுதி இப்போ வரைக்கும் கூட நம்மளுக்கு பூஜ்ய பதவி கிடைக்குது. அது எல்லாமே இந்த பிறப்பு, இந்த வாழ்க்கை, இந்த யுகம், முழு கல்பத்துலேயும் வருமானத்தை சேமிக்கக்கூடிய யுகம் இந்த வாழ்க்கை. இந்த டைமில் நீங்கள் எப்படி வருமானம் சேமிக்கணும் அப்படின்றத நீங்கள் முழுமையான அந்த புரிதல் இருக்கணும். வருமானம் சேமிக்கணும். ஆனால் அந்த அமிர்த மேலை டைமில் நம்ம எந்த மாதிரி நம்ம யோசிக்கணும், அதை பற்றி தான் இன்றைக்கி முரளிலையும் சொல்கிறாரு. 24/5/2025 பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான குழந்தைங்களே, நீங்கள் அமிர்த வேளையில் உங்களோட எல்லா சங்கல்பம் இது பாபாவோட நினைவு பண்ணணும் அப்படின்னு உட்காந்தாலே இந்த பழையது இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி ஏதாவது என்ன நடந்துச்சோ அதெல்லாம் எல்லாத்தையுமே பூட்டி வச்சிடணும். நெகட்டிவை யோசிக்கவே கூடாது. ஒரு தந்தையை மட்டும் அன்போடு நினைக்கணும், அன்பாக நினைக்கணும். தந்தை கூட இனிமையான அந்த உரையாடல், நல்ல பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் பேசணும் அப்பா கிட்ட. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை இவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக மாற்றிட்டீங்க, உலகத்திலேயே மிக மிக பாக்கியசாலியாக என்னை மாற்றிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அவர்கிட்ட ரொம்ப இனிமையாக பேசணும். கேள்வி அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தைகளாகிய உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலேயும் பொருள் அடங்கியிருக்கு.
யார் பொருள் நிறைந்த வார்த்தைகளை பேச முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, யார் வந்து ஆத்ம உணர்வில் இருக்காங்களோ அவங்கள தான் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் பொருளோட அவங்க வந்து பேச முடியும். ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு பொருள் நிறைந்ததாக இருக்கும். பாபா வந்து இந்த சங்கமத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்குறாரோ அது எல்லாத்துலேயுமே பொருள் நிறைந்திருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் தேக உணர்வில் வந்த மனிதர்கள் என்னென்ன பேசுகிறாங்களோ, அது பாபாவோட குழந்தையாகவே இருந்தாலும் சரி, அஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, ஆனால் தேக உணர்வில் வந்தாலே அவங்க என்ன பேசினாலும் அது அர்த்தமற்றதாக தான் இருக்கும். பாபாவோட ஞானத்தையே சொன்னாலும் சரி, ஆனால் அதில் வந்து அர்த்தமே இருக்காது, அனார்த்தமாக தான் இருக்கும். அதனால் எந்த பலனுமே கிடையாது, நன்மையும் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாடல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டு பிரபுவே அப்படின்னு ஒரு பாட்டு. இது எல்லாமே வந்து பக்தி மார்க்கத்தோட பாட்டு. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து பாடல்களோட அவசியமே கிடையாது. நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்து அழகாக வந்து பாபாவோட நினைவு பண்ண முடியும். எந்த துன்பமான விஷயம்லாம் கிடையாது, இது வந்து துன்பமான விஷயமே கிடையாது. ஆனால் பக்தியில் பாருங்கள், நிறைய துன்பம் இருக்குது. இந்த ரொம்ப அவங்க உடம்பை வந்து காயப்படுத்திக்கிறாங்க, மலை மேலே அப்படி நடந்தே போகிறாங்க, உடம்பை அப்படியே வருத்திக்கிறாங்க, அப்புறம் எதையோ கூத்திக்கிறாங்க, இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் வந்து பிராமணர்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது, பாபாவோட குழந்தைங்க உங்களுக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிராமணர்களுக்கு உணவு அளிக்கிறது, தீர்த்த யாத்திரைக்கு போகிறது, எத்தனை பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆனால் இங்கே உங்களுக்கு எல்லா துன்பத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கிறார். ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து என்னை வந்து பண்ணுறதுனால நீங்கள் வந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு பாவம்லாம் போகவே போகாது. அவங்க பண்ணுறாங்க சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இது சொல்கிறதுனால மனசில் வந்து எண்ணங்கள் வராமல் இருக்கலாம், ஆனால் பாவம் ஆத்மாவில் தானே இருக்குது. அதனால் இந்த மாதிரி சட்டம்லாம் எதுவுமே கிடையாது, இதுக்கான பலனும் எதுவுமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நான் ஒரு ஆத்மானு புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஆத்மா, நான் வந்து இந்த புருவ மத்திக்கு நடுவில் அப்படியே, புருவ மத்திய நடுவில்னா புருவ மத்திக்கு நடுவில் கிடையாது, நடுவில் அந்த பிரெயினுக்கு நடுவில் அழகாக வந்து ஆத்மா நான் வந்து வைரம் மாதிரி ஜொலிக்கிறேன்னு அப்படியே உணரணும். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கள். பரமாத்மா வந்து பரந்தாமத்தில் ஜோதியாக அவரும் வைரமாக அப்படி ஜொலிக்கிறாரு அப்படின்னு உள்நோக்கும் உடையவராக தந்தையை நினைக்கணும். உள்நோக்கும் உடையவரானா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யாருக்கும், நீங்கள் யாரை நினைக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே இதை பாபாவை நினைக்கணும், ஆத்மான்னு உணர்ந்து இந்த மாதிரி நினைக்கணும். அதுதான் உள்நோக்கு முகமாக ஆகி இந்த மாதிரி பாபாவை நினைக்கும் போது தான் அவங்களோட பாவ கர்மங்கள் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகும். பாபாவும் உறுதி அளிக்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யோகா அக்னியில் வந்து உங்களோட விக்ரமங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போவீங்க. அப்புறம் வந்து வரலாறு திரும்பவும் நடக்கும். இது எல்லாமே உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கணும். நான் இப்போது பாபாவை நினைக்கிறதுனால வீட்டுக்கு போவேன். அப்புறம் வந்து திரும்பவும் வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகும். என்னென்ன நடந்து முடிஞ்சிச்சோ, சத்தியுகம் நடந்தது, அப்புறம் திரேதாயுகம், துவாபர யுகத்தில் எல்லாமே என்னென்ன நடந்துச்சோ திரும்பவும் அது நடக்கும். நேற்று நடந்தது, ஏன் இதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது எல்லாமே வரலாறு தான், ஹிஸ்ட்ரி தான், எல்லாமே வந்து திரும்ப நடக்கும், அப்படியே நடக்கும். இப்படி வந்து நமக்கு நாமளே வந்து பேசிக்கணும். அப்போது இப்போ நம்ம பாபாவை நல்லா வந்து புரிஞ்சு ஆத்மான்னு உணர்ந்து நல்லா வந்து நினைவு பண்ணுறோன்னா அதுவும் இப்போ நடக்கும், அடுத்த கல்பத்திலையும் நடக்கும்.
இப்படி தனக்கு தானே நம்ம பேசிக்கணும். நான் வந்து கல்பமாக பாபா கிட்ட இந்த வழியெல்லாம் கேட்டு இதை வந்து புரிஞ்சுக்கிறேன். திருப்பியும் அடுத்த கல்பத்துலேயும் நான் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு பண்ணுவேன். பாபா சொல்கிறாங்க, இந்த மரம் வந்து இன்னும் மெல்ல மெல்ல பாருங்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சமயத்தில் புயலும் அதிகமாக வீசும். இதில் நீங்கள் ரொம்ப கவனம் கொடுக்கணும். இந்த மாதிரி யோசிக்கிறது, இது மாதிரி யோசிச்சு பாபாவை நினைக்கும் போது என்ன நடக்கும்னா, அந்த புயல் அடிக்கிற அந்த காற்று வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுவும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ வந்து பாபாவோட குழந்தைகளாக ஆகி இந்த மாயாவோட பந்தனத்துலேருந்து விடுவிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி பாபாவை நினைவு பண்ணுறீங்களோ அப்போ தான் புயலே வீச ஆரம்பிக்கும். ஏன்னா சத்தியுகத்தில் வந்து எந்த பந்தனமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து இங்கே நீங்கள் பந்தனம் மற்றவர்களாக இங்கே ஆகணும். இது வந்து உங்களோட புருஷோத்தம யுகம். ரொம்ப ரொம்ப ஆத்மாவை உயர்ந்த நிலைக்கு, ஆத்மாவாகி நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய யுகம் வந்து இந்த யுகம் மட்டும்தான். அதனால் இந்த யுகத்தில் இப்போ நீங்கள் உங்களோட எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் பொருள் இருக்குது. ஆனால் யார் வந்து தேக உணர்வில் இருக்காங்களோ, தேக உணர்விலேருந்து பேசுகிறாங்களோ அது எல்லாமே அனர்த்தமாகும். ஆத்ம உணர்வில் இருந்து பேசுகிறவங்களோட மட்டும்தான் பொருள் இருக்கும். அவங்க பொருளோட பேசுவாங்க, அதிலேருந்து பலனும் கிடைக்கும். இப்போ பக்தி மார்க்கத்தில் கூட எவ்வளவு துன்பங்கள் இருக்குது. தீர்த்த யாத்திரை போகிறாங்க, இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க இறைவனை அடையணும் அப்படின்றதுக்காக. ஆனால் ஒருத்தவங்க கூட இறைவனை அடையவே இல்லை. அவங்க இந்த உலகத்தை விட்டு திரும்பவும் செல்லவே இல்லை. ஏன், முதல் நம்பர் அதிபதி லக்ஷ்மி நாராயணன் இருந்தார். அவரே இந்த 84 பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்குது. திரும்பவும் அவர் வந்தார், அப்புறம் திரும்பி கிளம்பி போயிட்டார், வீட்டுக்கு போனாரெல்லாம் கிடையவே கிடையாது. அவரே இங்கே இருக்காருன்னா வேறு யார் போக முடியும் சொல்லுங்கள். அதனால் இந்த கிருஷ்ணர் அவரோட அவர் பேர் ரூபம் வந்து போயிடுது. ஆனால் அவரே வந்து திரும்ப திரும்ப அடுத்த பிறவி எடுத்து இப்போ வந்து சாதாரணமாக இப்போ வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏன்னா இது வந்து ஒரு படிப்பு. இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே மாணவ வாழ்க்கையில் இருக்கீங்க. அப்போது மாணவ வாழ்க்கைனா என்ன பண்ணுவாங்க, படிப்பில் நல்லபடியாக கவனம் கொடுக்கணும். இந்த ஞான முரளியில் நல்லபடியாக கேட்கணும், நல்லா படித்து கவனம் கொடுத்து படிக்கணும். தினந்தோறும் அவங்க சார்ட் வைக்கணும். நான் எவ்வளோ நேரம் படித்தேன், எவ்வளோ நேரம் நினைவு பண்ணேன் அப்படின்னு அந்த ஒரு நோட்டை போட்டு எழுதணும். இப்போது வியாபாரிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பந்தனம் இருக்குது. ஆனால் வேலையாட்களுக்கு அவ்வளோ பந்தனம்லாம் கிடையாது. அவங்க வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வியாபாரிகளுக்கு பாருங்கள் எப்படி வந்து இந்த வாடிக்கையாளர்களை வந்து கவர்ந்து இழுக்கணும், அவங்கள வர வைக்கணும், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் வாடிக்கையாளர்களுக்கு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க, வியாபாரிகளாக இருக்கீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, ஹோல்சேல் வியாபாரம். இப்போ நீங்கள் அதுக்கு வந்து முயற்சி செய்யணும்ல. அதுவும் அமிர்த மேலை நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக முயற்சி செய்யணும். அதாவது அந்த சமயம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், இந்த உலகிய விஷயங்கள், வியாபாரம் உண்மையாகவே தொழில் ஏதாவது செய்கிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, இல்லை வீட்டு வேலைகள், வீட்டில் இந்த விஷயம் அந்த விஷயம், எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்காதீங்க. அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஃபஸ்ட்டு தன்னை ஆத்மானு நல்லா உணர்ந்து ஏதாவது ஒரு ஸ்வமான வந்து நினைங்க. நான் வெற்றி ரத்தின ஆத்மா, நான் வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி ஆத்மா அப்படின்னு ஃபஸ்ட்டு நல்லா நினைவு பண்ணிவிட்டு பாபாவை கரெக்டாக நினைவு பண்ணணும். அந்த ஒளி வந்து நல்லா உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியணும். வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. அப்போது பாபாவை நினைச்சிக்கிட்டே இருக்கும் போது ஞானக்கடல்
அவர் வந்து அவரை நினைக்கும் போது அவரோட மகிமையை நீங்கள் பாட ஆரம்பிச்சிடுவீங்க. பாபா என்னை வந்து உலகத்துக்கே அதிபதியாக்குறாரு, அவருடைய ஸ்ரீமத்துப்படி இப்போ நான் நடந்துட்டுருக்கேன். அனைத்தையும் விட மிக உயர்ந்த வழி என்னன்னா மனாபவ. அப்பாவை கரெக்டாக நினைவு பண்ணணும், ஆத்மான்னு உணர்ந்து நினைவு பண்ணணும். இது வந்து வேறு யாருமே சொல்லவே முடியாது. என்னை நினைவு பண்ணுங்கன்னு எந்த மனிதர்களும் எந்த தேகதாரிகளும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்கள நினச்சாலாம் வந்து நம்ம சுத்தமாலாம் ஆகவே முடியாது. அதாவது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைவு பண்ணால் மட்டும்தான் தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாக ஆக முடியும். கல்பமாக வந்து உங்களுக்கு இந்த வழியை கொடுக்குறேன், என்னை மட்டும் நல்லா நினைவு பண்ணுங்கள். அந்த டைமில் அப்பாவை அந்த அமிர்த வேலை டைமில் மெயினாக வந்து அப்படியே அப்பாவை நினச்சிக்கிட்டே இருங்க. அப்போ வந்து சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அன்பின் கடலில் நான் அப்படியே மூழ்கியிருக்கேன், அப்படியே அந்த ரேஸ் வருது எனக்குள்ளே, ஆத்மாக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நினைக்கும் போது இது வந்து வசீகர மந்திரம்னு சொல்லப்படுது. இப்படி நீங்கள் நினைக்கும் போது உங்கள் ஆத்மா அப்படியே ஒரு ஒரு அமைதி, அந்த சுகம், இதை வந்து அப்படியே அனுபவம் பண்ணும். அப்படியே ஒரு மந்திரம் மாதிரி வேலை செய்யும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பாபா சொல்கிறாங்க, தூய்மையான நினைவு இருக்கணும். பக்தியில் கூட வந்து பாருங்கள், ஒரு சிவனோட பூஜையை மட்டும் தூய்மையாக பண்ணாங்க, அதுதான் தூய்மையான பக்தி. தூய்மையற்றதாகி பலரின் பக்தி செய்கிறாங்க. இப்போலாம் வந்து பாருங்கள், ஏகப்பட்ட பேர் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு அம்மன், பிள்ளையார், சிவன், ஏகப்பட்ட பக்தி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒருத்தரோட பக்தி செஞ்சுருக்கீங்க. அதனால தான் வந்து இப்போ வந்து எனக்கு குழந்தையாகவே ஆகியிருக்கீங்க. இனிமையான குழந்தைகளா இங்கே இப்போ வந்து இந்த பக்திக்கான பலனை அனுபவிக்கிறீங்க. நீங்கள் தான் அப்பாவுக்கு கோவில் கட்டினீங்க. அப்பாவோட அந்த இப்போது யாரெல்லாம் வந்து நல்லா அப்பாவோட தொடர்பில் அன்புலேயே அப்படியே மூழ்கி இருக்காங்களோ அவங்க தான் வந்து கோவில் கட்ட முடியும். அந்த சமயம் நீங்கள் வந்து தூய்மையான பக்தராக இருந்தீங்க. அப்பாவுக்கு அந்த அரை கல்பம் வந்து தூய்மையான பக்தி செஞ்சீங்க. அதனால தான் சுகமாகவும் இருந்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், பக்தர்கள் ஆகி இந்த துவாபர யுகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேரை பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் வந்து துக்கமே ஏற்படுது. இந்த தூய்மையான பக்தி ஒருத்தரை பக்தி செஞ்சால் கூட அது சுகமாக தான் இருக்கும். ஆனால் பல பேரை செய்யும் போது தான் அங்கேயும் இங்கேயும் அலையுது இல்லையா அந்த மனசு, அப்போ வந்து சுகம் எல்லாமே போயிடுது. அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை, அதாவது ஒருத்தரை மட்டும் நல்லா நினைவு பண்ணுங்கள், அப்பாவை நினைவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நினைவு செஞ்சுக்கிட்டே நல்லா இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தினீங்கன்னா அப்புறமேட்டு நீங்களும் வந்து அந்த பக்தி மார்க்கத்தில் வரும்போதும் ஒருத்தரோட பக்தி மட்டும்தான் செய்வீங்க. மகாலட்சுமி யாருன்னு யாருக்குமே தெரியாது. மகாலட்சுமியை கும்பிட்டா அது கிடைக்கும், அதாவது நிறைய செல்வம் கிடைக்கும், அது இதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மகாலட்சுமி தான் இப்போது ஜெகதம்பாவாக இருக்காங்க. பாரத மாதா, அது பாரத மாதான்னு சொல்கிறாங்க. அந்த பாரத மாதா ஒருத்தர் மட்டும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே தாய்மார்கள், எல்லாருமே பாரத மாதாக்கள் தான். பிரதர்ஸாகவே இருந்தாலும், நீங்கள் ஆண் சரீரத்திலே இருந்தாலும், எப்படி பிரம்மபாபா வந்து ஆண் சரீரத்தில் இருந்தாலும் அவங்க அந்த தாயாக இருந்தாங்க, தாய். ஸோ இப்போ இப்போது நான் வந்து ஆண் சரீரத்தில் இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே இப்போது நீங்கள் எல்லாருமே தாயாக ஆகிட்டீங்க இந்த பாரதத்திற்கு. நீங்கள் எல்லாருமே சிவ பாபா கிட்ட இருந்து அந்த யோகம் வைக்கிறீங்க. சிவ பாபா கிட்ட யோகம் வைக்கிறதுனால அந்த சிவசக்தினா சிவ பாபா கிட்ட இருந்து சக்தி அடைஞ்சவங்க.
அந்த மாதிரி சக்தி அடையும் போது தான் இந்த மாயாவும் வந்து இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த யுத்தத்தில் கூட யாராவது இடையூறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, இடையூறு தான் வருது, அப்படியே முயற்சி பண்ணாமல் இருந்துருவீங்களா? பாபாவை நினைக்கும் போது தான் வேறு ஏதாவது சிந்தனைகள் வருது, ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்களும் போராடணும். இந்த போராட்டத்தில் வந்து களைப்படைஞ்சிடக்கூடாது. நீங்களும் அது ரொம்ப இந்த மாதிரி எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது, மாயோட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னா, நீங்களும் வந்து கரெக்டாக வந்து அதாவது போராடணும், சக்திசாலியாகி போராடணும். நீங்கள் இடையூறு செஞ்சாலும் மாட்டிக்கக்கூடாது. இதுதான் வந்து மாயாவோட யுத்தம் ஆகும். மற்றபடி இந்த மாதிரி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடந்தது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து மனிதர்களுக்கான யுத்தம். மனிதர்களே வந்து அவங்கள வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போது ஒரு அடி நிலம் கிடைக்கலன்னா கூட சண்டை போட்டுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நாடகத்தில் நிச்சயமாக இருக்குது. ஆனால் உண்மையான அந்த மகாபாரத யுத்தம் வந்து இப்போ உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த அதாவது பாபாவை நினைக்கணும்னு போகும்போது வேறு ஏதாவது ஒரு விஷயம் வருது இல்லையா? அப்போது உங்களுக்கு யுத்தம் நடக்குது. ஆனால் நீங்கள் சக்திசாலியாகி அந்த யுத்தத்தை ஜெயிக்கணும். அதுவும் அமிர்த வேளையில் வேறு ஏதாவது எண்ணங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் நடந்த விஷயங்கள், யாராவது ஏதாவது சொன்ன விஷயம் ஏதாவது நடக்கும். அது எல்லாமே யுத்தம் பண்ணுது. மாயா உங்களை யுத்தம் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நான் இப்போது இதை பற்றி யோசிக்க மாட்டேன், நான் பாபாவோட நினைவில் இருப்பேன், சக்தி எடுக்கக்கூடிய டைம் இது அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த கவனத்தை இங்கே கொண்டு வரணும். அவரும் சிவபாபா வந்து பிந்துவாக இருக்கார், ஆத்மாவாகிய நானும் வந்து பிந்துவாக தான் புள்ளியாக இருக்கேன், இங்கே வந்து நடிக்கிறதுக்காக இப்போ வந்திருக்கேன் இப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் இந்த உலகத்துக்காக இப்போது வந்ததே எதுக்காகனா நடிக்கிறதுக்காக. ஆனால் வந்து இதில் இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு விளையாட்டு, ஒரு நாடகம் தான். இதில் வந்து ஏன் அப்படி இப்படின்னு நம்ம கேட்க தேவையில்லை. எல்லாமே எனக்கு நல்லதாக தான் நடக்கும். இந்த ட்ராமாவே எனக்கு உருவாக்குனது எங்கள் அப்பா சிவபாபா தான். அவர் தான் க்ரியேட்டராக இருக்கார். அவர் நல்லபடியாக தான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தார். இந்த மாயாவோட சொல்கிற பேச்சை கேட்டு தவறான செயல்கள் மூலமாக தான் இப்போது இவ்வளோ மோசமான ஒரு யுகம், அதாவது கலியுகமாக ஆயிடுச்சு. இப்போது டைரெக்டாக வந்து நமக்கு வந்து இந்த ஞானத்தை சொல்லித்தராரு. ஆனால் இந்த மனிதர்களுக்கு வந்து இதை பற்றி தெரியல. யார் உண்மையாகவே டைரக்டராக இருக்கார் இந்த உலக நாடகத்துக்கு, யார் வந்து க்ரியேட்டராக இருக்காருன்னு தெரிஞ்சுக்காமையே இருக்காங்க. அதனால் பாபா இந்த ஸ்ரீமத் கொடுக்குறாரு. 3வது கண்ணை வந்து கொடுத்து இப்போது ஈஸ்வரனை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. இது எப்படி சுற்றுது, இது எல்லாமே வந்து ஆத்மா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. எல்லாம் முதல்ல வந்து ஆத்மாவை பற்றி தான் பாபா வந்து புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்பவும் சூட்சமமாக இருக்கீங்க. அதோட சாட்சாத்காரம் கூட சில பேருக்கு கிடைக்குது. ஆனால் அது கிடைக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆத்மான்னு உணரணும், உணர்ந்து பாபாவை நினைக்கணும். இது எல்லாமே புதிய விஷயம். இதை நீங்கள் உறுதியாக நினைவில் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. பாபாவை எவ்வளோ நினைவு செய்கிறீங்களோ அவ்வளவு விகர்மங்கள் அழியும். ஏன்னா அதோட ஆதாரத்தில் தான் உங்களோட எதிர்காலமே உருவாகும். உங்களுக்கு இந்த பாரத கண்டம் எல்லாத்தையும் விட இப்போ நீங்கள் இறைவன் சிவபாபா இந்த கண்டத்துக்கு வர்றதுனால இது எவ்வளோ சௌபாக்கியசாலியான ஒரு கண்டம். இதை போல் ஒரு சௌபாகியசாலி வேறு எந்த கண்டத்துக்கும் கிடையாது. ஏன்னா இங்கே யார் வரா? சுயம் பகவான் பாபா, நம்ம அப்பாவே இந்த பாரதத்துக்கு வராரு. ஏன்னா இதுதான் வந்து சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போ மீண்டும் சொர்க்கமாக ஆகுது. இதை தான் வந்து அல்லாவின் தோட்டம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாரதத்தை தான் பாபா வந்து மலர்களின் தோட்டமாக மாற்றிட்டுருக்காரு. நம்ம அங்கே திரும்பவும் அந்த தோட்டத்துக்காக இப்போ
அதாவது மலர் தோட்டமாகறதுக்காக படிச்சிட்ருக்கோம். இதனால் இந்த கிளாஸு அதாவது கேட்குறதுனால மட்டும்தான் உங்களுக்கு நன்மை. இதை படிக்கிறதுனால, இதை புத்தியில் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அப்பா சொல்கிற வழிபடி நடக்கும்போது தான் நன்மை ஏற்படுமே தவிர, சும்மா அந்த காட்சி பார்க்கறதுனால நன்மையெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து மகாபாரத போர். இந்த சண்டை உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ தான் வந்து வெளியிலையும் அந்த சண்டை ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து 5000 வருடத்துக்கான நாடகம். இப்போ முடிவுக்கு வரக்கூடிய டைம். ஸோ அதனால் இப்போது எவ்வளோ மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. வருடம் வருடம் பாருங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதை பற்றிலாம் யாருமே யோசிக்கிறதே கிடையாது. இன்னிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்னாடி முழு உலகமும் வந்து நம்ம ஆட்சி செஞ்சோம். அங்கே வந்து வேறு எந்த கண்டமும் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த கண்டத்தை பற்றியும் நினைக்கணும். அமிர்த வேலை டைமில் கரெக்டாக வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் நான் வந்து அங்கே தான் வாழ்ந்தேன். அங்கே வந்து இந்த ராவணனோட ராஜ்யம்லாம் அங்கே கிடையாது. அங்கே சொர்க்கமாக இருந்தது. அதை வந்து அடிக்கடி அப்பாவை நினைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சொர்க்கத்தோட காட்சிகளை நினச்சி பார்க்கணும். அங்கே வந்து எல்லாருக்குமே மாளிகை இருக்கும். எல்லாருக்குமே வந்து தங்கத்தாலான மாளிகை. அங்கே ராஜா ராணிகள், அப்புறம் இந்த எல்லாருக்குமே வந்து இந்த புஷ்பக விமானம் இருக்கும். இதை பற்றியும் நினைக்கணும். நம்ம அந்த தர்மத்தில் இருந்தோம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் இருந்தோம். அந்த உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய, ஏன்னா அழியக்கூடியது தான். ஆனால் இது இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். அப்பா வந்து ஒரு புது வீடு கட்டுறாருன்னா பழைய வீட்டையே எல்லோரும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. புது வீட்டுக்கு போக போகிறோம், நம்ம அந்த புது வீடு இது வந்து எப்படியும் இடிக்க போகிறாங்க, தெரிஞ்ச விஷயந்தான். இடித்தா தான் வந்து புது வீடு போக முடியும். சரி, ஓகே. அதனால் அந்த புது வீட்டை தானே நினைப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த புது வீட்டை நீங்கள் நினைங்க. இந்த உலகம் அழியுது, அழிய போது தான், அது நடந்தே தீரும். ஆனால் அதை பற்றி நீங்கள் நினைக்கணும்னு பாபா சொல்லவே இல்லையே. பாபா சொல்கிறாங்க, நான் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த சத்தியுகத்தை பற்றி நினைங்க. அதுவும் அமிர்த வேலை காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் அப்பாவை நினைவு பண்ணுங்கள், சக்தி எடுங்க. அதுக்கு போராட்டம் பண்ணாலும் போராடி ஜெயிச்சு அப்பாவை நினச்சிட்டு சத்தியுகம் எப்படி இருந்தது, அங்கே நான் என்னவா இருக்கேன், எப்படியெல்லாம் அங்கே இருக்கும், அங்கே ஏன்னா அல்லாவின் தோட்டம் அது எப்படி இருக்குன்னு அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த சக்கரத்தில் நான் வந்து இப்போது சுற்றி இங்கே வந்திருக்கேன். இப்போ திரும்பவும் ராஜ்யத்தை அடைஞ்சிட்ருக்கேன் பாபா கிட்ட. இது வந்து ஒரு நாடகம்தான். எல்லாரும் அவங்கவுங்க நடிப்பை நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு, இப்போ நம்மளை பற்றி நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இப்போ தூய்மை ஆகணும் அப்படின்னு இதை பற்றி தான் நினைக்கணும். பக்தியில் வந்து நிறைய காட்சிகள் கிடைக்குது. ஆனால் அந்த காட்சிகள்லாம் வந்து அதனால் எந்த பலனுமே கிடைக்காது. இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த கடைசி விளையாட்டையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் படித்து இதை பற்றி நல்லா புரிஞ்சு இந்த ஞானத்தை நல்லா கேட்டு இதில் வந்து நீங்கள் புத்திசாலி ஆகணும். இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலி ஆகணும். ஒருவேளை நீங்கள் படிக்கவே இல்லைன்னா அப்புறம் ரிசல்ட்டு வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? பாபா சொல்கிறாங்க, அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரும்போது முகத்தை தொங்க போட்டுறாங்க. நம்ம எவ்வளோ நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் படிக்காமல். இந்த ஞானத்தை வந்து நல்லா படிக்கணும், முரளியை வந்து நல்லா படிக்கணும். ஆனால் படிக்காமல் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு எவ்வளோ வருத்தப்படுறாங்க. அப்போ நீங்களும் அப்படி தான் வந்து வருத்தப்படுவீங்களா என்ன? இவ்வளோ விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் பாபா சொல்கிறத நடைமுறையில் நீங்கள் கொண்டு வாங்க. இந்த நல்லபடியாக இந்த படிப்பை புரிஞ்சுக்கிட்டு தாரணை பண்ணணும். பாபா சொல்கிற மாதிரி கரெக்டாக நினைவு பண்ணணும். இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் சரி அமிர்த வேலை முடிஞ்ச உடனே இந்த உலகத்தை பற்றி, பழைய உலகத்தில் இது நடக்குது அது நடக்குது, இவங்க அதை சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நினைக்கலாமா? அப்புறம் திருப்பியும் அதே உலகத்துக்கு போயிட்டீங்க, பழைய உலகத்துக்கு.
அப்போது என்ன காரியம் செஞ்சாலும் நான் இப்போ சத்தியுகத்துக்கு போயிட்டுருக்கேன். அதுக்காக பாபா ஏன்னா அப்பானாலே சொத்து கொடுப்பாரு. அப்பாவை நினச்சாலே அப்பாவை எதுக்காக நினைக்கிறேன், எனக்கு பெரிய சொத்து கொடுக்குறாரு. சத்தியுகம்லேருந்து துவாபரியுகம், கலியுகம் இறுதி வரைக்கும் எனக்கு சொத்து கொடுக்குறாரு அப்படின்னு அந்த சொத்தை பற்றி நினைக்கணும். நான் வந்து இவ்வளோ மாளிகையில் வாழுவேன், ராஜாவாக வாழுவேன், அப்படி இப்படின்னு அதை பற்றி நினைக்கணுமே தவிர இந்த பழைய உலகத்தில் இதை அடையணும் அதை அடையணும் அதை பற்றிலாம் சிந்திக்கவே கூடாது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, ஆனால் வந்து சில பேர் வந்து அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்களே அவங்களுக்கு வராது. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா ஈஸ்வரிய இந்த முயற்சியை அவங்க செய்யவே முடியாது. யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்குதோ அவங்க தான் வந்து நல்லா தாரணை செய்வாங்க, மற்றவர்களையும் செய்ய வைப்பாங்க. நிறைய பேர் அவங்களோட நேரத்தை வந்து வீணடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பணத்தை நல்லா சேமித்து வைக்கணும், பிள்ளைகள் பேர பிள்ளைங்களுக்கு அவங்க சாப்பிடுவாங்க, கடைசியில் அவங்களுக்கு பயன்படும் வங்கியில் வந்து சேமித்து வைக்கணும், அப்படி இப்படின்னு குழந்தை குட்டிகள் சாப்பிடுவாங்க, அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இது கடைசியில் பாருங்கள், எல்லாரோடதையும் இந்த அரசாங்கம் வந்து விட்டு வைக்காது. தங்கம் கூட வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும். கடைசியில் எல்லாத்தையும் சேமித்து வச்சு அப்புறம் எதுக்குமே பயன்படவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த டைம். அதனால் இப்போது உண்மையான வருமானத்தை சேமித்து வைங்க. இந்த ஞான ரத்தினங்கள், பாபாவோட அந்த நினைவில் இருந்து இந்த சக்திகளோட ஸ்டாக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சேமித்து வைங்க. பாபா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த சமயத்தில் பாபா கிட்டேருந்து நமக்கு கிரீடம் மற்றும் சிம்மாசனம் கிடைக்குது. ஏன்னா இந்த சமயத்தில் நம்ம கிரீடம் எப்படி இந்த சிம்மாசனம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய அந்த உலகத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ வந்து உங்களுக்கு என்ன கிரீடம் கிடச்சிருக்கு அப்படின்னா உலக நன்மைக்கான பொறுப்பின் கிரீடம். இப்போது இந்த உலகம் நன்மை ஆகணும் அப்படின்னா அதுக்கு இப்போது என்னால் தான் நன்மை ஆகணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தூய்மையான வாழ்க்கை வாழணும். ஆத்மா வந்து தூய்மையாக இருக்கணும். ஸோ அந்த தூய்மையாக இருந்தாலே அது வந்து ஒரு நன்மை தான். அதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ அந்த உலகத்துக்கு வந்து நல்ல வைப்ரேஷனை கொடுக்கணும். அப்புறம் அந்த மாதிரி செய்யும் போது நம்ம ஈஸியாக பாபாவோட இதய சிம்மாசனத்துலேயும் சதா நிலைத்து இருக்க முடியும். யோகி ஆகிடலாம், இயல்பான யோகி ஆகிடலாம். அதனால் இதுக்கு வந்து கடின முயற்சிலாம் நீங்கள் செய்யணுன்னெலாம் கிடையவே கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொறுப்பின் கிரீடம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அப்புறம் பாபாவோட இதயத்துலேயும் நீங்கள் சிம்மாசனம் உங்களுக்கு கிடச்சிருது. அப்போது உங்களுக்கு வந்து பாபா கிட்ட அவ்வளோ நெருக்கமாக ஆகிடுவீங்க. யார் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாபாவோட அந்த கனெக்ஷனும் ஈஸியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, தெளிவான புத்தி மூலம் உங்களோட திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல புத்தி வந்து தெளிவாக இருக்கணும். ஏதாவது அதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா அப்போது வந்து உங்களுக்கு அந்த காரியத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ளைனாக அதாவது இருந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த அவ்யக்த இஷாரில் என்ன சொல்கிறேன்னா, துக்கம் அசாந்தி உருவாகிறதுக்கு காரணமே தூய்மை இல்லாதது தான். எங்கே வந்து தூய்மை தன்மை இருக்குமோ அங்கே வந்து துக்கம் அசாந்தி வரவே முடியாது. நீங்கள் தூய்மையாக இந்த பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது, மனசுலையும் நீங்கள் தூய்மையாக, ஆனால் பேசிக் வந்து பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உண்மையாக அந்த சுகத்தை அனுபவமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் எண்ணங்கள்லையும் வந்து கரெக்டாக நம்ம இருக்கணும்.
உணர்வுகள் எல்லாத்துலேயுமே. அப்போ இருக்கும்போது உங்களுக்கு சுகம், சாந்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆதாரமே. தூய்மையாக இருக்கிறாங்க. இந்த சன்னியாசிகள் கூட பாருங்கள், அவங்க மகான்கள் கூட தூய்மையாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு மகான் தன்மை, அதாவது அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது மகான் தன்மைக்கு முன்னால், அதாவது தூய்மையாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தலை வணங்குவாங்க. அதனால் நீங்கள் தூய்மையாக இருங்க. இந்த மரியாதை எனக்கு இவங்க கொடுக்கல, அவங்க கொடுக்கலன்னுலாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம். நீங்கள் சதா தூய்மையாக இருங்க. அதுக்கு இந்த ஞானத்தை நல்லா படிக்கணும். ஏன்னா நல்லா படித்து இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னா, அப்போது ஆத்மா சுத்தமாயிட்டே இருக்கும். ஏன்னா எண்ணங்களில் வந்ததுன்னா அப்புறம் அசுத்தமும் ஆகிடும். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து, இந்த அமிர்த வேளையில் என்னென்ன பண்ணணும் எல்லாத்த பற்றியும் தெளிவாக புரிய வச்சுருக்கீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.